வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். நார்மல் டெலிவரிக்கும் உங்க இடுப்பெலும்பு விரிஞ்சு கொடுக்கும். அந்த இடுப்பெலும்பு விரியும் போது மட்டும்தான் வலி ரொம்ப அதிகமாகும், அதாவது டெலிவரி டைம்ல. அந்த வலி கூட இல்லாம டெலிவரி பண்ணிக்கிறதுக்கு நிறையவே வழிமுறைகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி முதல் மாசத்துல இருந்து 10வது மாசம் டெலிவரிக்கு முந்தின நாள் வரைக்கும், டெலிவரி அன்னைக்கு வரைக்கும் கூடவே நம்ம தினமும் அந்த பஞ்சுல நல்லெண்ணெய நினைச்சு கொஞ்சம் சூடாவே, ரொம்ப கொதிக்க இல்லாம நம்ம பொறுக்கக்கூடிய சூட வெஜைனல் ரூட்ல டெய்லியுமே வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு நாளைக்கு மினிமம் 20 நிமிஷமாவது பண்ணணும். 3 மாசம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணா போதும். 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணலாம். 6 மாசத்துல இருந்து 9 மாசம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 முறை 20 நிமிஷம் அந்த எண்ணெயை தொட்டு அங்க வச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு ஈஸியா டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன இந்த எபிசியோட்டமி, அதாவது வெஜைனா கட் பண்ற அந்த பிரச்சனை கூட இல்லாம குழந்தை நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு லூப்ரிகேஷன் ஃபார்ம் ஆகி குழந்தை வெளியே வரும்போது பிரச்சனை இல்லாம பிறக்கும். நிறைய பேருக்கு தெரியும், குழந்தைல கழுத்துல கார்ட் சுத்திக்குது, அம்பிளிக்கல் கார்ட் சுத்திக்குது, தொப்புள் கொடி சுத்திக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா அம்மாவுடைய பொசிஷன்ஸ் தான். குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அம்மாவுடைய நடையும் அவங்களுடைய ஆக்டிவிட்டியும் ரொம்ப ஸ்லோவாவும் நிதானமாவும் இருக்கிறது தான் நல்லது. ஒரு சில அம்மாங்க அவங்க ரொம்ப ஆர்வமா ஆக்டிவா இருக்க முடியுதுன்ற ஒரே காரணத்தினால வெடுக்குன்னு எழுந்து வேகமா நடந்து படுத்து வேகமா திரும்புறது, இப்படி எல்லாம் பண்றதுனால குழந்தையோட கழுத்தை சுத்தி அம்பிளிக்கல் கார்ட் சுத்திக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்கு. இப்படி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறது ரொம்ப கஷ்டமாவே ஆயிருது. ஏன்னா கழுத்தை கார்டு சுத்தி இருக்குன்ற ஒரே காரணத்தினால சிசேரியன் பண்ணி குழந்தைய வெளியே எடுக்க வேண்டிய நிலைமை வருது. சிசேரியன் தவிர்க்க முடியாத நேரங்கள்ல பண்ணலாமே தவிர சிசேரியன் இல்லாமலே எல்லா பெண்களாலுமே குழந்தை பெற்றுக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு தான் நம்ம எல்லாருமே கொடுக்கணும். இப்ப முதல் குழந்தை எனக்கு சிசேரியன் ஆயிடுச்சு, 2வது குழந்தை நார்மல் டெலிவரி பிறக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஆனா நம்ம எல்லாரும் தான் பயந்து போய் ஃபர்ஸ்ட் டெலிவரி சிசேரியன் அப்படின்றதுனால செகண்ட் டெலிவரி சிசேரியன் தான் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டே போய் டாக்டர் கிட்டே வாய திறந்து கேட்டுடுறோம். இதெல்லாம் இல்லாம நான் சொல்றது நல்லெண்ணெய் வைக்கிறது, ஃபுட்ல கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது, அதாவது நல்ல பழ வகைகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா நல்ல லூப்ரிகேஷனோட நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு.